அனைவருக்கும் வணக்கம். தேசிய திறனறிவு தேர்வு NMMS எக்ஸாமினேஷனில் மேட் பகுதிக்கான வீடியோக்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு படங்களில் விடுபட்ட எண்ணை காணுதல் அல்லது படங்களில் விடுபட்ட எண்ணை நிரப்புதல், மிஸ்ஸிங் நம்பர் இன் த ஃபிகர். ஆக்சுவலாக ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு ஃபிகர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு நம்பர்ஸ் மட்டும் நாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை தொடர்ச்சியாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நம்பர் சீரியஸ்ன்ற டாப்பிக்லேயும் கொண்டு வரலாம். எண் தொடரை நிரப்புதல் அப்படின்ற டாப்பிக்கில். இப்போ இங்கே ஒரு டயக்ராம், ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்க போகிறாங்க. அந்த பிக்சர்ஸில் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகும். அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அந்த பிக்சர்ஸு இல்லை அந்த டயக்ராம் இல்லை அந்த ஃபிகர் எந்த ஷேப் ஒன்றா இருக்கலாம். இப்போ இங்கே பாருங்கன்னா ஒரு வட்டம் கொடுத்துருக்குறாங்க. வட்டத்தை 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ முதல் படத்தில் அந்த வட்டத்தில் 16, 8, 12 ஒரு 3 நம்பர் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் 3 நம்பர்ஸ் இருக்குது, 20, 10, 15. இப்போ மூணாவதாக ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அதே வட்டம் தான். அந்த 3 பகுதியில் 2 பகுதி நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. 24, 12 கொஸ்டின் மார்க் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கெலாம் ஜென்ரல் ரூலோ லாஜிக்கோ கிடையாது. ஸோ நாம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த படத்தில் இருந்து 16, 8, 12 இருக்கு இல்லையா, இந்த 3 நம்பர்லேயும் நம்ம ஏதாவது ஒரு லிங்க் கொண்டு வரணும். சரியா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே 8 இருக்கு இல்லையா, ஸோ ஈர்நாங் 8. அடுத்தது 12 போது ஈரார் 12. அடுத்து 16 போது ஈரெட்டு 16. அதாவது 4 2ஆல் பெருக்கியிருக்காங்க, 6 2ஆல் பெருக்கியிருக்காங்க, 8 2ஆல் பெருக்கியிருக்காங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய நம்பர் 8 இருக்கு இல்லையா, இந்த 8 4 2 8 இல்லையா. அதே போல் இங்கே 10 இருக்கு இல்லையா, ஸோ 10 எப்படி எழுதலாம்னா I2 10 அப்படின்னு எழுதலாம். சரி, அடுத்தது அதே 5 3ஆல் பெருக்கியிருக்காங்க. I3 15. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா I4 20. சரி, இப்போ இந்த இடத்துல 5 2ஆல் பெருக்கியிருக்காங்க, 3ஆல் பெருக்கியிருக்காங்க, 4ஆல் பெருக்கியிருக்காங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா 4 2 8, 6 2 12, 8 2 16 அப்படின்னா ஒரே நம்பரை 2ஆல் பெருக்கினா, 3ஆல் பெருக்கினா, 4ஆல் பெருக்கினா வந்தால் தான் நமக்கு லாஜிக் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 டயக்ராமில் இருந்து. ஸோ 6 2 12க்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா 4 3 12ன்னு எழுதலாம். அதே 4 3ஆல் பெருக்கிக்கிறோம், 4 3 12. அடுத்து 8 2 16 எப்படி எழுதலாம்னா நங் 16ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த படத்தில் 4ன்ற நம்பரை 2ஆல் 3ஆல் 4ஆல் பெருக்கியிருக்காங்க. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா 5ன்ற நம்பரை 2ஆல் 3ஆல் 4ஆல் பெருக்கியிருக்காங்க. சரி, அப்போ இங்கே வரும்பொழுது 6ன்ற நம்பரை 2ஆல் 3ஆல் 4ஆல் பெருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 6 2ஆல் பெருக்கினா 12. ஓகேவா? இங்கே வந்துச்சு. அடுத்தது 6 3ஆல் பெருக்கினா 18. ஸோ இந்த இடத்துல 18 வரணும். அடுத்தது 6 4ஆல் பெருக்கினா 24. ஸோ 24 வந்துச்சு. சரியா? அப்போ இந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வரும் அப்படின்னா 18 வரும். அவ்வளோதான். சரியா? அப்போ நீங்கள் இந்த படத்தில் 4 அப்படின்ற நம்பரை 2ஆல் பெருக்கியிருக்காங்க, 3ஆல் பெருக்கியிருக்காங்க, 4ஆல் பெருக்கியிருக்காங்க. இந்த ரெண்டாவது படத்தில் 5ன்ற நம்பரை 2ஆல் பெருக்கியிருக்காங்க, 3ஆல் பெருக்கியிருக்காங்க, 4ஆல் பெருக்கியிருக்காங்க. ஸோ அப்போ மூணாவது படத்தை 6 2ஆல் பெருக்கியிருக்கணும், 6 3ஆல் பெருக்கியிருக்கணும், 6 4ஆல் பெருக்கியிருக்கணும். ஸோ அப்போ 6 3 18 அதான் ஆன்சர். சரியா? ரைட். ஸோ ஹிண்ட்ஸ் எடுக்கிறவங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்த ஒரு கொஸ்டினில் ஒரு ஸ்கொயர் ஷேப் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா 3 7 1 4ன்னு ஃபில் பண்ணியிருக்கிறாங்க உள்ளே.
ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா 11, 23, 12, 1. ஓகேவா, நான் இந்த டைரெக்ஷனில் சொல்கிறேன். அதே போல் 5 கொஸ்டின் மார்க்கு 6, 1. சரியா, இப்போ இந்த கொஸ்டின் மார்க்குன்ற இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த டயக்னல் வந்து எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த டயக்னல் எடுத்துக்கிட்டால் 3 இருக்குது, 4 இருக்குது. ஸோ அந்த 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7 வருது இல்லையா. ஸோ 7 வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இந்த 3க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் வந்து 1. அந்த 1 வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டயக்னல் வந்து எப்படி எடுத்துக்கணும், ரெண்டாவது படத்தில் இந்த 11ஐயும் 12 எடுத்துக்கணும். ஸோ 11ஐயும் 12ஐயும் கூட்டினா 23, அது இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம். ஸோ 11க்கும் 12க்குள்ள வித்தியாசம் வந்து 1, அதை வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம். அப்போ லாஜிக் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, அப்போ இந்த இடத்துல வந்து இந்த டயக்னல் வந்து 5 இருக்குது, 6 இருக்குது. 5 6ஐயும் கூட்டினா 11 இந்த இடத்துல வரணும். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1 வந்து கீழே வந்திருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து கொஸ்டின் மார்க் இடத்துல வந்து 11 வரணும், அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டினுக்கும் வந்து இதுதான் லாஜிக்ன்றதை நாம் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரல் ரூலோ லாஜிக்கோ கிடையாது. கொடுத்துருக்கிற நம்பர்ஸுக்குள்ளே ஏதாவது ஒரு லிங்க்கை கொண்டு வர முடியுதான்னு பார்க்குறோம், ஒரு லாஜிக். அதே லாஜிக் எல்லா ஸ்டேஜுக்கும் ஒத்து வருது அப்படின்னா அந்த லாஜிக்கை பயன்படுத்தி நாம் கொஸ்டின் மார்க் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ட்ரையாங்கிளை 3ஆக பிரித்து உள்ளே வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மொதல் படத்தில் 3, 2 கீழே வந்து 94ன்னு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது படத்தில் 5, 1 கீழே வந்து 251ன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே 4, 2 இங்கே கொஸ்டின் மார்க். இப்போ கொஸ்டின் மார்க்கத்தை கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த மொதல் படத்தில் இந்த 3, 2, 94 என்ன லிங்க் கொண்டு வரலாம் அப்படின்னா அந்த 3 ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ அந்த 9, 4 அப்படியே பக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதே போல் இந்த இடத்துல 5 வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஓகேவா. ஸோ அப்போ அந்த 25ஐயும் 1ஐயும் நம்ம பக்கத்தில் எழுதிக்கிறோம். ஓகேவா, அதனால் 251ன்னு வருது. அப்போ இந்த மூணாவது படத்தில் 4, 2 இருக்குது இல்லையா. ஸோ அப்போ 4 ஸ்கொயர் வந்து 16, 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ அப்போ பக்கத்தில் எதுனா 16 4ஐயும் பக்கத்தில் எழுதுகிறோம். ஸோ அப்போ 164 ஆன்சர். சரியா. அடுத்தது இதுலேயும் வந்து ஒரு முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க. முக்கோணத்துக்குள்ளே ஒரு நம்பர், அந்த முக்கோணத்துக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மொதல் படத்தில் வெளியில் வந்து 5, 3, 4 கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்து 19 கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு லிங்க் கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய நம்பருக்கும் வெளியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஏதாவது கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 5, இங்கே இருக்கக்கூடிய 3, ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கினா 15. அந்த 15 கூட இந்த 4 கூட்டுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய 19 வருது. இப்போ இதே லாஜிக் வந்து லாஸ்ட் படத்துக்கு ஒத்து வருதான்னு பார்க்குறோம். ஏன்னா ரெண்டாவது படத்தில் தான் வந்து கொஸ்டின் மார்க் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ அப்போ இங்கே 6 இருக்குது, 4 இருக்குது. 6 நாங்க 24, இந்த 5 வந்து கூட்டினா 29 கரெக்டாக வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல 7 இருக்குது, 5 இருக்குது. 7ஐயும் 5ஐயும் பெருக்குனா 35, 35ஐயும் 6ஐயும் கூட்டினா 41. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல 41 வரும், அவ்வளோதான். சரியா. சைடில் இருக்கக்கூடிய 2 நம்பரையும் பெருக்கி அடியில் இருக்கக்கூடிய நம்பரை கூட்டியிருக்கிறாங்க, அதான் வந்து கான்செப்ட். அப்படி கூட்டும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு கிடைக்குது. சரியா, புரியுதா பாருங்கள். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய 2 நம்பரையும் பெருக்கிறோம். இப்போ இங்கே சைடில் இருக்கிறது 5, இங்கே சைடில் இருக்கிறது 3, ரெண்டுத்தையும் பெருக்குனா 15. அது கூட அடியில் இருக்கக்கூடிய நம்பரை கூட்டுறோம். ஸோ 15 நாளும் 19, அதுதான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய நம்பர். ஸோ அப்போ இந்த ரெண்டாவது படத்தில் 7ஐயும் 5ஐயும் பெருக்குனா 35, 35 கூட 6 கூட்டினா வந்து 41 வரணும், அதான் கொஸ்டின் மார்க் வரக்கூடிய இடத்துல விடை. சரியா. அடுத்தது ஒரு வட்டம் கொடுத்துட்டாங்க. வெளியில் வந்து 4 நம்பர் கொடுத்துருக்குறாங்க, உள்ளே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. சரியா. இப்போ வந்து உள்ளே வந்து 169ன்னு இருக்குது, வெளியில் வந்து 1, 2, 3, 7 இருக்குது. சரி, இப்போ இதுக்கு என்னத்துக்கு என்ன லாஜிக் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய நம்பர்லாம் கூட்டினா என்ன வருது பாருங்கள். ஸோ 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3, 3ஐயும் 3ஐயும் கூட்டினா 6, 6ஐயும் 7ஐயும் கூட்டினா 13. ஸோ அப்போ 13 ஸ்கொயர் பண்ணால் 169 உள்ளே இருக்கக்கூடிய நம்பர். ஸோ எப்படி இதை கொண்டு வரோம் அப்படின்னா
கன எண்கள் வர்க்க எண்கள் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ உள்ளே இருக்கிறது 169 அப்படின்றது வர்க்க எண். 13 ஸ்கொயர் வந்து 169. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய நம்பர்லாம் கூட்டினா 13 வருது. ஸோ அப்போ இதான் லாஜிக்ன்றது நாம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அதே போல் வெளியில் இருக்கக்கூடிய 5 5 1 6 6 2 8 8 3 11 11 ஸ்கொயர் பண்ணால் 121 உள்ளே இருக்கக்கூடிய நம்பர். அப்போ இந்த மூணாவது படத்தில் என்ன வரும்? வெளியில் இருக்கக்கூடிய 1 1 4 5 5 5 10 10 6 16. ஸோ அப்போ 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் எவ்வளோ? 256. ஸோ அப்போ உள்ளே வந்து 256ன்னு போட்டுக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். சரியா? அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய நம்பரெல்லாம் கூட்டி ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் வருது. அவ்வளோதான் கான்செப்ட். சரியா? ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். வெளியில் இருக்கக்கூடிய நம்பரெல்லாம் கூட்டி ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் வருது. இந்த மொதல் எக்ஸாம்பிள் வந்து 7 7 1 8 8 2 10 10 3 13 13 ஸ்கொயர் பண்ணால் 169 உள்ளே இருக்கக்கூடிய நம்பர். அவ்வளோதான். அடுத்தது ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. 4 7 அப்படின்னு மொதல் படத்தில், ரெண்டாவது படத்தில் 5 9ன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 6 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோதான் கொஸ்டின். சரி, இப்போ 4 கூட 3 கூட்டினா 7, 5 கூட 4 கூட்டினா 9. ஸோ இங்கே 3 கூட்டியிருக்காங்க, இங்கே 4 கூட்டியிருக்காங்க. அடுத்தது வந்து 5 கூட்டுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ 6 கூட 5 கூட்டினா என்ன வரும்? 11. ஸோ அப்போ கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல 11 வரும். ஸோ இந்த லாஜிக் பிரகாரம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ 11. சரி, இல்லை அப்படின்னா வேறு ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய நம்பரை வந்து 2ஆல் பெருக்கிறேன். ஸோ 4 2ஆல் பெருக்குனா 8. ஓகேவா? அந்த 8லேருந்து 1 கழிச்சா எவ்வளோ? 7. அதே போல் 5 2ஆல் பெருக்குனா 10. 10ல் 1 கழிச்சா என்ன? 9. அப்போ மேலே இருக்கக்கூடிய 6 2ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா 6 2 12. ஸோ 12ல் 1 கழிச்சா 11. ஓகேவா? ஸோ அப்போ கொஸ்டின் மார்க் இடத்துல 11 வரணும். ஸோ இதுவும் ஒரு லாஜிக் தான். ஸோ இந்த லாஜிக் பிரகாரம் ஆன்சர் வந்து 11. போன லாஜிக் பிரகாரமும் ஆன்சர் வந்து 11 தான். சரியா? ரைட். அடுத்தது ஒரு முக்கோணம். உள்ளே வந்து எந்த நம்பரும் கொடுக்கல. வெளியில் வந்து ஒரு 3 பக்கமும் 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ 11 5 16 ரொம்ப சிம்பிள். 11 5 கூட்டினா என்ன வரும்? 16 வரும். அதே போல் ரெண்டாவது படத்தில் 7 9 கூட்டினா என்ன வரும்? 16 வரும். அப்போ மூணாவது படத்தில் 6 11 கூட்டணும். 6 11 கூட்டினா எவ்வளோ? 17. ஸோ அப்போ கொஸ்டின் மார்க் இடத்துல 17 வரும். ரொம்ப சிம்பிளான லாஜிக் இது. சரியா? அடுத்தது இது ஒரு ஷேப்பு. ஒய்யை வந்து திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. மேலே வந்து 13 கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடில் வந்து 25 ஒன்று கொடுத்துருக்குறாங்க, 19 ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இந்த 3 இதுக்கும் வந்து எப்படி வந்து லாஜிக் கொண்டு வரலாம் அப்படின்னா, இந்த 25யும் 13யும் கூட்டியிருக்கிறாங்க. ஸோ 25யும் 13யும் கூட்டினா 38. அதில் பாதி வந்து 19. ஓகேவா? அப்போ அதே போல் இங்கே 42யும் 32யும் கூட்டுறோம். ஸோ 42யும் 32யும் கூட்டுறோம் அப்படின்னா 74. 74ல் பாதி 37 வருது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பரையும் இந்த 10யும் கூட்டி 2ஆல் வகுத்தா 8 வரணும். சரி, இங்கே இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸையும் 10யும் கூட்டி 2ஆல் வகுத்தா 8. ஸோ அப்போ இதிலிருந்து எக்ஸு ப்ளஸ் 10 ஈக்குவல்ட்டு இந்த 2யும் 8யும் பெருக்குனா 16. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டு 10 அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் இல்லையா? 16ல் 10 போச்சுன்னா 6. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டு 6. அவ்வளோதான். இப்போ செக் பண்ணி பாருங்கள். 10யும் 6யும் கூட்டினா 16. 16ல் பாதி எவ்வளோ? 8. அப்போ ஒத்து வருது லாஜிக். சரியா? அடுத்தது ஒய்ன்றத கொடுத்துருக்குறாங்க. ஒன்றுத்தில் வந்து 2, ஒன்றுத்தில் 3, ஒன்றுத்தில் 13. இப்போ இங்கே பார்த்தோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9, ரெண்டுத்தையும் கூட்டினா 13. அதான் வந்து அடியில் இருக்கக்கூடிய நம்பர். அதே போல் 5 ஸ்கொயர் வந்து 25, 4 ஸ்கொயர் வந்து 16. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா 41 கிழகிற நம்பர். அப்போ 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64. 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. ரெண்டுத்தையும் கூட்டுறோம். 64 25யும் கூட்டினா 89. அப்போ கொஸ்டின் மார்க் இடத்துல 89 வரும். அவ்வளோதான். சரியா?
மேலே இருக்கக்கூடிய 2 நம்பரையும் வர்க்கப்படுத்தி கூட்டினோம்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர். இந்த லாஜிக் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ நான் கொஞ்சம் வேகமாக தான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து வீடியோ புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். இல்லைனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஹிண்ட்ஸ் எடுங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ ஒரே கொஸ்டின்ஸுக்கு நிறைய நேரம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். பட் ஆனால் நிறைய சம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஒரு குறைவான சம் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பேசிக் கான்செப்ட்லாம் தரோவாக இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிறத வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு வந்து ஒவ்வொரு கணக்குக்கும் ஒவ்வொரு லாஜிக் நாம் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் லாஜிக்லாம் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். அந்த எக்ஸாம் டைமில் வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ரைட். அடுத்தது ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்து ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் இதில் வந்து 25, 11, 2, 10 ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஒரு நம்பர் தனியாக 24 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய 2 நம்பரை கூட்டியிருக்கிறோம். 25யும் 11யும் கூட்டினா 36. இந்த 10யும் 2யும் கூட்டினா 12. ஸோ 36ல் 12 போச்சுன்னா 24. அதான் உள்ளே இருக்கக்கூடிய நம்பர். இந்த மாதிரி ஒரு லாஜிக் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதே மாதிரியே இன்னொரு படம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கலாம். ஸோ 4யும் 5யும் கூட்டினா 9, 5யும் 3யும் கூட்டினா 8. ஸோ கழிக்கிறோம். 9ல் 8 போச்சுன்னா 1 உள்ளே இருக்கக்கூடிய நம்பர். ஒத்து வருது லாஜிக். அப்போ நம்ம 2வது படத்தில் தான் கொஸ்டின் மார்க் இருக்குது, அதில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய 2 நம்பரையும் வந்து கூட்டிக்கணும். ஸோ மேலே இருக்கக்கூடிய நம்பர் வந்து 50, இந்த இடத்துல 24. ஸோ 2த்தையும் கூட்டினா 74. அடுத்தது 25யும் 12யும் கூட்டணும். ஸோ 25யும் 12யும் கூட்டினா 37. 74ல் 37 போச்சுன்னா கழிச்சோன்னா மறுபடியும் வந்து 37. ஸோ அப்போ 37 தான் வந்து கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல வரக்கூடிய ஆன்சர். சரியா? அடுத்தது மறுபடியும் வந்து ஒரு ஒய் ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. மொதல் படத்தில் 2, 4. ஸோ இதுவும் அது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். கீழே வந்து 20 இருக்கு இல்லையா, 2 ஸ்கொயர் எவ்வளோ 4, 4 ஸ்கொயர் எவ்வளோ 16. ஓகேவா? ஸோ அப்போ 14, 20, 16யும் 4யும் 16யும் கூட்டினா 20. அதே போல் 2வது படத்தில் 3 ஸ்கொயர் வந்து 9, 9 ஸ்கொயர் வந்து 81, 81 9யும் கூட்டினா 90. ஒத்து வருது. ரைட். அப்போ இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா 1 ஸ்கொயர் வந்து 1 தான், 7 ஸ்கொயர் வந்து 49, 1யும் 49யும் கூட்டினா 50. ஸோ அப்போ 50 தான் வந்து ஆன்சர். சரியா? மேலே இருக்கக்கூடிய 2 நம்பரையும் வர்க்கப்படுத்தி கூட்டினா கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்து வருது. அதான் வந்து லாஜிக். அடுத்தது இது ஒரு ஷேப் கொடுத்துருக்குறாங்க. இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு நம்பர் இருக்குது, சைடில் வந்து 4 நம்பர் இருக்குது. சரியா? ரைட். இப்போ இது எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த சைடில் இருக்கு இல்லையா, இந்த 3யும் இந்த 3யும் பெருக்குனா 9, இந்த 5யும் இந்த 6யும் பெருக்குனா 30, 30. ஸோ 2த்தையும் கூட்டினா 39. ஓகேவா? அடுத்தது இங்கே 4யும் பெருக்குனா 16, இந்த 7யும் 5யும் பெருக்குனா 35. ஸோ 16யும் 35யும் கூட்டினா 51 நடுவில் இருக்கிற நம்பர். அப்போ இங்கே என்ன வரும்னா இந்த 3யும் 4யும் பெருக்கணும். 3யும் 4யும் பெருக்குனா 12, இந்த 5யும் 5யும் பெருக்குனா 25. ஸோ அப்போ 12 25யும் கூட்டினா 37. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? அப்போ கொஸ்டின் மார்க் இடத்துல 37 வரும். ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு கணக்குக்கும் ஒவ்வொரு லாஜிக், அதை நாம் தான் கண்டுபிடிக்கணும். அந்த லாஜிக் ஒத்து வருது அப்படின்னா அதே லாஜிக்கை கொஸ்டின் மார்க் இருக்கிற படத்துக்கு பயன்படுத்தி கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். இப்போ இது வந்து மிஸ்ஸிங் நம்பர் இந்த ஃபிகர் அப்படின்ற தலைப்பின் கீழே இதை வந்து நம்ம கொண்டு வரோம். இல்லை நீங்கள் விஷுவல் ரீசனிங் அப்படின்ற டாப்பிக்லேயும் வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் தேசிய திறனறிவு வினாத்தாளில் வந்து கேட்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் நிறைய ப்ராக்டிஸ் எடுங்க, குறிப்பெடுங்க. தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.